Chennai Silks தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக 2 பியூட்டி டிப் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதை யூஸ் பண்ணி இந்த பியூட்டி டிப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பொருள் தான். இந்த 3 பொருளும் உங்கள் வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன பவுடர், அது மட்டும் இல்லாமல் ஹனி, அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல். இது 3த்தையும் எப்படியெல்லாம் நம்ம பேக் போட்டால் நம்மளுடைய ஃபேஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்துக்காக இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சந்தனம் வந்து யூஸ்வலாக நீங்கள் இந்த வெயில் சீசன்லலாம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து அந்த வேர்க்குருலாம் வராது. ஏன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை தரும் இந்த சந்தனம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இந்த சந்தனம் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸையும் கொடுக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் நீங்கள் போடுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து நல்லா ஸ்மூத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் வந்து இந்த ஆக்னி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சந்தன பவுடர் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆக்னி ஸ்பாட்ஸும் நாள் ஆக ஆக க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டாவதாக நம்ம ஆட் பண்ண போகிற அந்த பொருள் தேன். தேன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த தேன் அதுக்கப்புறம் சந்தன பவுட்ரு இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்ம் வந்து கிடச்சிருக்கு. சந்தனத்தையும் அப்புறம் அந்த ஹனியையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறை அப்படி இல்லைன்னா 3 முறை நீங்கள் ஃபேஸில் போடுறதுனால நாள் ஆக ஆக உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஆப்வியஸாகவே ரிமூவ் ஆகிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வர வர உங்களுடைய ட்ரை ஸ்கின்னும் வந்து ஸ்மூத் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹனி வந்து நேச்சராகவே நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹனினால் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராக போட போட உங்களுக்கே அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பேக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி பேக்காக போடலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹனி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனியோட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த பேக் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தாலும் அதை நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அது ஃபேஸில் போட்டால் தான் அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இல்லைனா ஓரளவுக்கு தான் அதோடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹனியும் லெமன் ஜூஸையும் வந்து நீங்கள் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஹனியும் லெமன் ஜூஸும். இதை வந்து உங்களுக்கு நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். சும்மா அப்படியே வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி நல்லா நீங்கள் கையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிடும். இல்லை ஹனி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை இந்த மாதிரி ஜென்டலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா மிதமான சுடு தண்ணியிலையும் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்தில் 1 முறை போட்டு பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு வேணும்னா வீக்லி 2 கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால உங்களுடைய ஸ்கின்னு வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான லுக்கோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இந்த பேக் போட்டாலும் வந்து உங்களுக்கு நாள் ஆக ஆக
ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 2 பேக்குமே வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 2 பேக்கையும் வந்து வாரத்தில் 2 முறை அப்படி இல்லைனா 1 டைம் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேக்குமே வந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 30 மினிட்ஸ் ஃபேஸில் வச்சுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை துடைக்கும் போது ரொம்ப ஹாஷாலாம் நீங்கள் துடைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஹாஷாக துடைக்கிறதுனால தான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த ஃபேஸில் சுருக்கங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதனாலேயே ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக கூட மாறிடுது. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஃபேஸை வந்து துடைக்கும் போது ஒரு காட்டன் டவலில் ஜென்டலாக ஒத்தி எடுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அவசரத்தில் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபேஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களுக்கான ஒரு பியூட்டி டிப்போட வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. சென்னை சில்க்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. நிஜமாவே ஆனஸ்டான ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய வந்திருக்கு. நடக்கிற டைம்ல நடக்கும். ஏதோ ஒரு காஃபி ஸ்மெல் வருது, ஏதோ வருது. பத்திரிக்கை கடைக்கு போற மாதிரி வந்துட்டோமா? இல்ல அது கூட வரல. அந்த ரோடுக்கு போறோமா? அந்த ரோடுக்கு போறோம்.